ஒரு தாய் வந்துட்டு ஒரு குழந்தை கத்துதுன்னு சொல்லிட்டு, அது என்ன, ஏது அப்படின்னு கேட்காம, ஐயோ! மத்தவங்க நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோ, நம்ம புள்ள கத்துதுன்னு சொல்லிட்டு வாய பொத்துனா, அந்த குழந்தைக்கு வந்து பசிக்கு கத்துதா, இல்ல ஏதோ கடிச்சுட்டு கத்துதா என்னன்னே தெரியாது. அப்ப அந்த தாய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்கணும். அடுத்தவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னு யோசிக்கணும். நம்ம புள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். அதே மாரி தான் வந்து வாழ்க்கையில வந்துட்டு உங்களோட தேவைகள் உங்களுடைய தேவைகள், உங்களோட மனசு நீங்க அடுத்து என்ன அச்சீவ் பண்ண போறீங்க, வைக்க போறீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். 1000 கஷ்டங்கள் இது மாரி கீவு நின்னாலும் பரவால்ல. நீங்க நெனைக்கிற விஷயத்த வந்து சாதிச்சிரணும். அத விட்டு அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அடுத்தவனோட கருத்துக்கு நீ வந்து வேல்யூ குடுத்துக்கிட்டு இருந்தா, நீ கடைசி வரையும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். உன்னால வெற்றி பெற முடியாது. அப்ப வந்து ஓடுற ஓட்டம் வேஸ்ட் ஓட்டமா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து உன்ன உதாசீனமா பேசுறவங்க, உன்ன கேவலமா பேசுறாங்க, ஒண்ணுமே பண்ணல, வைக்கல அப்படிம்பாய்ங்க. ஆனா நீ வெற்றி பெற்றுனா இந்த எவன் அவன் என்ன பேசினாலும் அவன்லாம் உன்ன வந்து போட்டுருவான். அதனால முடிஞ்ச அளவுக்கு வெற்றிக்கான வழிய தேடுங்க. தவறான வழியில போயிறாதீங்க வெளிநாட்ல.